ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷேகுவேரா அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஷேகுவேரா தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான நாட்கள்னே சொல்லலாம். காதல் மன்னன் அப்படின்னா நம்ம அஜித்குமாரை சொல்வோம். ஆனால் மனித காதலன் அப்படின்னா ஷேகுவேரா தான். அந்த அளவுக்கு மனிதர்களை மனிதனாக நேசித்த ஒரு பெரிய மனித கடவுள்னே சொல்லலாம். எத்தனையோ போராளிகளை பார்த்துருப்போம். எத்தனையோ பேர் மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் உலகத்திலேயே தலை சிறந்த மனித கடவுளாக போற்றப்படுகிறவர் ஷேகுவேரா தான். அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஷேகுவேரா தன்னுடைய வாழ்க்கையில் அர்ஜென்டினாவில் பிறந்தார். ஆனால் சிறு வயதிலேயே அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய நீச்சல் பயிற்சி செய்தோன்னா நுரையீரல் பெருசாகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்விம்மிங் பண்ணி தன்னுடைய உடலை சரி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் மருத்துவராக ஆகிறாரு. ஆனதுக்கப்புறம் அவருக்கு இந்த பைக் ரைடிங்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக்கில் நிறைய ஊர் சுற்றுவார். அப்படி ஊர் சுற்றுறப்போ அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன் மக்கள் ஒரு பக்கம் நல்ல செல்வமாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஏன் ஏழைகளாக இருக்காங்க, ஏன் இந்த வேறுபாடு? ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த பூமியை அற்புதமாக பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஏன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நோக்கி அவருடைய பயணம் நகர்றது. அப்படி இருக்கிறப்ப தான் கியூபா நாட்டில் பிடல் ஹாஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக கியூபாவுக்கு விடுதலையும் வாங்கி கொடுக்குறாரு. ஐநா சபையில் கியூபாவுக்காக அவர் பேச போடுறப்போ அங்கே அவர் ரொம்ப பேசலை. அவர் சொன்ன ஒரு வாசகம் இன்றைக்கு புகழ்பெற்றதாக விளங்கக்கூடியதாக இருக்குது. தாயகம் அல்லது மரணம் என்பதே. அதாவது எப்போவுமே சரி, தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் என்னுடைய பயணம் நீடிக்கும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அநீதியை பார்த்து உனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீயும் என்னுடைய நண்பன்னு சொல்லியிருக்காரு. விதைத்தால் மரம், இல்லையேல் உரம். என்றைக்குமே உன்னுடைய காரியத்தில் நீ கைவிட்டு விலகி பின்னோக்கி சென்றிடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஆகச்சிறந்த வசனங்களில் ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தார். அவங்களோட கூடவே அவர் வேலையும் செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே சர்க்கரை கிண்ணமாக பார்க்கக்கூடிய இடமா கியூபா விளங்கிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மருத்துவர்கள் அதிகமாக படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய நாடு கியூபா தேசம்தான். அந்த அளவுக்கு கியூபாவை தான் மாண்டு போன பிறகும் இந்த நிமிடம் வரைக்கும் கியூபா மக்களின் ஒரு கடவுளாக ஷேகுவேரா இருந்துட்டுருக்காரு. இது கியூபா மக்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளில் அவர் நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர மோட்டிவேஷ்னல் பர்சனாக இருந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாசகத்தில் என் மனதை கவர்ந்த ஒரே ஒரு வாசகம், ஒரு பெண் உனக்கு அருகில் மிகவும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சுதந்திரமாக நடனமாடி இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தின் அழகான ஆண்னு சொன்னார். இந்த பதிவிலிருந்து நீங்கள் அழகான ஆணா அழகற்ற ஆணா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் பெண்களை மதிக்கக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற நிறைய பேர் அவரை கேட்டாங்க, கியூபா உன்னுடைய நாடா, பொலிவியா உன்னுடைய நாடா, நீயே இவங்களுக்காக போராட வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த நாடாக இருந்துட்டு போகட்டும், எந்த மனிதனாக இருந்துட்டு போகட்டும், எந்த இனமோ மொழியோ எந்த பற்றி எனக்கு அதெல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய நாடு, அவங்கெல்லாம் என்னுடைய தேசம், அவங்க தான் என்னுடைய நண்பர்கள், அவர்கள் தான் என்னுடைய மக்கள்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பொலிவியாவில் அவர் ஒரு
பள்ளிக்கூடத்தில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அவருக்கு அந்த அந்த இடம் என்னன்னு கூட தெரியாது. தன்னை அடைச்சி வச்சுருக்காங்க. விடிஞ்சா நாளைக்கு அவரை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அங்கே வந்து ஒரு உணவு கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் வர்றாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன இடம், ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இது இந்த நாட்டினுடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேகுவேரா கேட்குறாங்க, அடப்பாவீங்களா, ஒரு குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை இவ்வளோ மோசமாக வச்சுருப்பீங்க? ஒரு வேளை இந்த யுத்தத்தில் வந்துட்டு நான் வந்து சரியாயிட்டு வெளியில் வந்துட்டேன்னா, விடுதலையாகி வந்துட்டேன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை நான் மறுபடியும் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய உயிரை எடுக்க போகிற அந்த நாட்டினோட பள்ளிக்கூடத்தை கூட நான் சரி செய்து தருவேன் அப்படின்னு சொன்ன மனித கடவுள் அவர். மறுநாள் விடிஞ்சும் போயிடுறது. அப்படி அவரை நோக்கி வந்து துப்பாக்கி நோக்கி நின்றுட்டுருக்காங்க. சக வீரர்கள் வந்து 2 பேர் அவரை பிடிச்சு நிற்க வைக்கிறாங்க. தைரியமாக நீ சுடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து கை நடுங்குறான். அவரை நோக்கி துப்பாக்கியை எடுத்து சரியாக குறி வைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கான். அவனுக்கு கூட சொல்கிறாரு, உன்னுடைய துப்பாக்கியை வந்து நீ சரியாக பிடிக்கலை, இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி நீ பிடிச்சேன்னா என்னை சுடுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு. நீ சுட்டா இந்த சேகுவேராவை தான் சுட முடியுமே தவிர உண்மையான சேகுவேராவுடைய உணர்வுகளை நீ என்னைக்கு கொல்ல முடியாது. நான் இறந்து போனால் கூட என்னுடைய தோழர்கள் வந்து பின்னாடி துப்பாக்கி ஏந்திட்டு இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரை கொன்னுடுறாங்க. அவரை தான் கொன்னாங்களே தவிர அவருடைய எண்ணங்களையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் விட்டு சென்ற வாசகங்களையோ அல்ல. ஒரு நாள் கியூபா நாட்டில் அவர் நிதியமைச்சராக இருக்கிறப்போ பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பொலிவிய நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு இந்த அமைச்சர் வேண்டாம், இங்கே வந்து மக்களை நான் நல்லாவே உங்களோட சேர்ந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன், அவங்களுக்கான பொருளாதார ரீதியாக சர்க்கரை தயாரிக்கக்கூடிய நாடாகவும் இந்த நாடு வந்து மாறிடுச்சு. இந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. இங்கே என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்டமாக நான் பொலிவியாவுக்கு போகணும், அங்கே மக்களை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னவர் தான் அங்கே இறந்தும் போகிறாரு. சேகுவேரா தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு போனதெல்லாம் ஒன்று தான், மனுஷன் நிம்மதியாக அமைதியாக அவனுக்கான வாழ்வாதாரங்களோட வாழணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எத்தனையோ போராளிகள் வந்து இந்த மண்ணில் பிறந்து போயிருக்காங்க. ஆனால் சேகுவேரா வந்து அவருக்குன்னு ஒரு நாடு கிடையாது, அவருக்குன்னு ஒரு மொழி, அவருக்கான இனம், இந்த மாதிரி எந்த கோட்பாடுக்குள்ளேயும் தன்னை நிகழ்த்திக்காமல் தனி ஒரு நபராக யாதும் ஒரு யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி மனுஷனாக காதலிக்கக்கூடிய அந்த மனித தெய்வம்னா அது சேகுவேரா அவர்கள் தான். அவரை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் இருக்குது. அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.